மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சுடரை பற்றி விஜய்க்கு தெரியப்படுத்துகிற தருணம் நம்ம மல்லிக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். நம்ம மல்லி இனியும் தாமதப்படுத்தக்கூடாது. விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தி இந்த சுடரை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடருக்கு ஆல்ரெடியே நல்லாவே தெரியும். அதாவது விஜயோட 2வது மனைவி தான் மல்லின்ட்டு. ஆனால் இப்போ என்னம்மா ஆக்ஷன் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஆக்ஷனுக்கு மனோகர் சொன்னபடி ஆஸ்கார் அவார்டு தந்தாலுமே அதில் அதிசயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியும் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்ட்டு மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்துட்டா. அதுக்கப்புறமா இந்த ரேணுகாவோ ஏதோ ஒரு வேஷம் தான் போடுறா. அதுக்கப்புறம் இவளுடைய வேஷத்தையும் கழிச்சு விஜய் கிட்டேருந்து பிரிச்சுட்டா. அதுக்கப்புறம் விஜயும் அதாவது இருக்க இடம் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு அவனையும் எப்படியோ ஒரு வழி துரத்திடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வீட்டில் ராஜ்யம் நம்மளுடையதாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ராஜேஸ்வரி நினைக்கிறாள் இல்லையா. ராஜேஸ்வரி நினைக்கிறது எல்லாமே பகல் கனவு போல் பழிக்காமல் தான் போக போகுது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மல்லியும் சரி விஜயும் சரி யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா உண்மையான அன்பையும் பாசத்தையும் அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாம் இல்லையா. அது போல தான் நடக்க போகுது. ஒரு பக்கம் இப்போ விஜயும் வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் நம்ம மல்லி மல்லி என்ன ஆச்சு அப்படின்னு விஜய் கேட்க, மறுபக்கம் நம்ம ரேணுகா அழுதுகிட்டே இப்போது விஜய் இவ என்ன காரியம் பண்ணா பார்த்தியா. அதாவது சீரியல்லாம் நடிப்பாங்க இல்லையா, போலீஸ் கேட்டால் போட்டுன்னு அவங்கள வர வச்சு என்னை எவ்வளோ மன கஷ்டத்துக்கு ஆளாக்குனா தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் ஏன் நீ இந்த ரேணுகா மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சது இல்லையா. நமக்காக ஒரு குழந்தை வெண்பா இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை உன்னால் பார்த்துக்க முடியாதா. அப்படி இல்லைனா என்னோடய தங்கச்சி நிஷா தான் இருக்காளே, என்னுடைய அப்பன் கதிரேசன் இருக்காங்களே அவங்கள வச்சு பார்த்துக்க முடியாதா. நீ எதுக்காக இந்த மல்லியை பட்டிக்காட்டிலேருந்து கட்டிட்டு வந்த அப்படின்னு இந்த மல்லியை பற்றி இலக்காரணமாக பேசுவாங்க இல்லையா. மல்லியை யார் எது சொன்னாலுமே நம்ம விஜய்க்கு கோவம் வரும். அப்படி இருக்கும்போது ரேணுகா நீ இல்லாத சமயத்தில் எனக்கு பக்கபலமாக பக்க உதவி துணையாக அவள் தான் என்னுடைய எல்லா கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் துணையாக இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீயும் அவளை பற்றி இந்த மாதிரி தரக்குறைவு பேசினா நடக்கிறதே வேறு அப்படின்ட்டு இப்போது நம்ம விஜய் மல்லிக்கு சாதகமாக பேசுவாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் இப்போது நம்ம மல்லிக்கிட்ட அதாவது விஜய் கொஞ்சம் தாழ்மையுடனே அதாவது மல்லி முதல்ல என்ன நடந்துச்சு சொல்லு, இனியும் நீ ஒளிச்சு மறைச்சு வைக்காத அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இனியும் நம்ம மல்லி தாமதப்படுத்தாமல் இந்த உண்மையான ரேடியோ கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆதாரபூர்வமாக விஜய்க்கு நிரூபித்தா மட்டும்தான் இந்த கதை ஒரு முடிவுக்கு வரனே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் இந்த சுடர் ஒரு தர லோக்கல். அது மட்டும் இல்லாமல் இவ காசுக்காகவும் பணத்துக்காகவும் யாரை என்ன வேணாலும் செய்வான், என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மல்லி தெரியப்படுத்த தான் போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டானது இந்த நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.